அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி அண்ணன். அவர் கலைஞரோட எப்படி இருந்தாருங்கிறதுக்கு தலைவரே மேடையில் அந்த சம்பவத்தை சொன்னார். அவரும் தலைவர் கலைஞரும் ட்ரெயினில் போவாங்களாம். கருணாநிதி அடுத்து பாரதி அப்படின்னு பேர். அதில் கருணாநிதி எம் அப்படின்னு வயசு போட்டிருப்பாங்க மேல். பாரதின்னு போட்டு எம்னு போடாமல் மறந்துட்டு எஃப்னு போட்டு வயசை போட்டாங்க. டிக்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்க ஆளுங்க தலைவர் யாரோ ஒரு ஃபிகரை கூட்டி வர்றாரு போல இருக்கு, பாரதின்னு யாரோ ஒரு பொண்ணோட வர்றாருன்ட்டு எல்லாம் ஆசையோடு காத்திருந்துருக்காங்க. அண்ணன் கூட இறங்கியிருக்கார். நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம தலைவர் கூட எவ்வளவு நெருக்கமாக இருந்த ஒரு அருமையான எங்கள் அருமை அண்ணன் அமைப்பு செயலாளராக நமக்கு கிடைத்திருப்பது ஒரு மாபெரும் பெருமை. அவர் சின்ன குழந்தையாக இருந்தப்ப நிறைய சுருட்ட முடி, சின்ன பிள்ளையில் நிறைய யாருக்கு சுருட்ட முடி இருக்கோ அவங்க சீக்கிரம் வழக்கை ஆயிடுவாங்க. அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு. தலைவருக்கு நிறைய சுருட்ட முடி எடுக்கணும்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு குலதெய்வம் கோயிலில் வேண்டியிருக்காங்க. முடி எடுக்கணும்னு சொல்கிற நாள் அன்னைக்கு மழை வந்துருச்சு. அதுக்கு சொல்கிறதுக்கு தான் ஒரு குரூப் இருப்பாங்கல்ல சோசியக்காரங்க, இன்றைக்கி எடுக்க வேண்டிய முடியை இன்றைக்கே எடுத்து ஆகணும், இல்லாட்டி பெரிய உயிருக்கு ஆபத்துன்ட்டான். நம்பிட்டாங்க. உடனே கோயிலுக்கு போகாமல் மழை நேரத்தில் வீட்லேயே வச்சு அவர் முடியை எடுத்து அந்த முடியை பத்திரமா வச்சு நீங்கள் இன்னொரு நாள் போகிறப்போ கோயிலில் காணிக்க செலுத்திடுங்க அப்படின்ட்டு ஒரு பித்தளை குடத்துக்குள்ளே தலைவருடைய முடியை வச்சு மூடி வச்சுருக்காங்க. அன்னைக்குன்னு திருடன் வந்திருக்கான் தலைவர் வீட்டுக்கு. வந்து என்னென்னத்தையோ திருடணும்னு ஐடியா பண்ணி பார்த்துருக்கான். பித்தளை குடம். அவன் பார்த்தோன்னா, ஆஹா பெரிய புதையெல்லாம் இதில் வச்சுருப்பாங்கடா, நாணயம்லாம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு ராத்திரி ஒரு இடத்துல போய் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கான். என்ன இருந்திருக்கான்? அண்ணன் சுத்த தமிழில் சொல்லிட்டாரு, எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு திருட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு முடிவில் அவர்கள் கையில் கிடைப்பது வெறும் முடி மட்டும்தான். ஏன்னா அதை சொன்னால் அதை ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறாங்க. காரணம் என்னென்னா, என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர் வாட்டுக்கு செவனேன்னு இருந்தார். அவரை போய் கைது செய்து ஓலக்கூர் காவல் நிலையத்தில் மதிய உணவு அருந்தி கொண்டிருக்கிறார். அன்னைக்கு நாள் முழுவதும் அவர் தான் ட்ரெண்டிங்கில் தலைப்பு செய்தி. என்னடா நம்ம என்னமோ ஒன்று நினச்சான், வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் தஞ்சாவூருக்கு கூட போகாமல் மீண்டும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் தான் ஒரு திராவிட தலைவன் என்பதை நிரூபித்து காட்டிய என் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின். ஒரு ட்ரெயின் இப்படி தான் 8:30 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 9:30க்கும் 10:30க்கும் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த ஊருக்காரங்க நொந்துட்டாங்க. என்னடா ஒரு நாளைக்காவது 8:30க்கு வந்துருமான்னு பார்க்குறான் அப்படின்னு பார்த்தா ஒரு நாள் கரெக்டாக 8:30க்கு வந்துருச்சு. ஆஹா சூப்பர் டிரைவர்ரா அப்படின்னு எல்லாம் மாலையை தூக்கிட்டு அந்த டிரைவருக்கு போடுறதுக்கு சால்வா மாலையெல்லாம் போட்டாங்க. டிரைவர் சொன்னார், பொறுங்க ஏயா இது நேற்று 8:30க்கு வர வேண்டிய ட்ரெயினுங்க, நான் 8:30க்கு வந்தோன்னே நீங்கள் வாட்டுக்கு மாலையை போட்டு என்னை அசிங்கப்படுத்துறாதீங்கன்ட்டு. இன்றைக்கி ஒருத்தர் முதலமைச்சராக ஒரு குரூப் உட்காந்துருக்குன்னா இந்த இப்படி மாலை போட்டு தான் உட்கார வச்சுருக்கு. நான் என்னைக்கு வைகோ அண்ணன் போய் சேர்ந்தாரோ நான் முடிவு பண்ணிட்டேன், மேட்ரு சீக்கிரம் ஜிந்தாபாத் ஆயிரும்டான். சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் இருந்தா அப்படின்னார்ல, என் தலைவர் இப்படி தான் காமிச்சார். என்ன அர்த்தம்னா பேசி முடிச்சிட்டோன்ட்டு. அதை கூட ஒழுங்காக காட்டாமல் இந்த அப்படின்னார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்கள் தமிழ்நாட்டு மக்களையெல்லாம் தொடர்ந்து கழுத்தறுக்க போகிறேன், காத்திருங்க, 6 சிலிண்டரா ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு அவர் அந்த கூட்டணி கட்சியெலாம் எங்கள் அண்ணன் வைகோ அவர்கள் என்னைக்கு போனாரோ அவர் வெளியிட்ட புஸ்தகத்தை அவர் வெளியிடுவார்னு கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்ட்டார். போனால் நமக்கு அதுதான் கடைசி நிகழ்ச்சி ஆகிடும், வேணாமுடா இந்த பம்பரம் எந்த சாட்டை சுற்றினாலும் சுற்றும் போல இருக்குது, இது வேலை. இன்னும் எப்படியும் ஒரு 3 மாதத்தில் தனுஷோட கட்சியில் அண்ணன் வைகோ அவர்கள் இருப்பார்.
உலகத்தில் உள்ள தலைவர்களிலே நான் மிகச்சிறந்த தலைவனாக தனுஷ் அவர்களை பார்க்கிறேன். ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹிட்லர் இருக்கிறாரே, ஹிட்லர் பேசினாலும் பேசுவார். உண்மையிலே வைகோ அவர்கள் மேலே நான் மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளனை என் வாழ்க்கையில் இதுவரை நான் பார்த்ததில்லை. அவருடைய பேச்சுக்கு நான்லாம் அடிமை. ஆனால் அரசியலில் இப்படி ஒரு கேவலமான மனிதன், இப்படி ஒரு துரோகியை நான் பார்த்ததில்லை. துரோகிங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு மன்னிக்கணும். என் தலைவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் புண்பட்டது எப்போது, பண்பட்டது எப்போது? தலைவர் சொன்னார், முதல் துரோகத்தை சந்திக்கும் போது புண்பட்டேன், தொடர்ந்து துரோகங்களை சந்திக்க சந்திக்க பண்பட்டு விட்டேன் அப்படின்னார். இன்னைக்கு பண்பட்ட ஒரு தலைவர் தாயா என் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடறேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு பூட்டை பூட்டிட்டு வீட்டிலேருந்து போயிடுறாங்க. சாவி காணா போயிடுது. சாவியை காணா போட்டமே வீட்டு ஓனரு. பூட்டை வந்து திருப்பி திறக்கணும்னு பார்க்குறாங்க, சாவி இல்லை. என்ன பண்ணுறது? எம்ஜிஆர்னா பின்னாடி வந்து டம்முன்னு இடிப்பார், திறந்துறான். பார்க்குறாங்க, பெரிய திண்டுக்கல் பூட்டு, மாற்று சாவிலாம் போட்டு பார்க்குறாங்க, திறக்க முடியல. என்னடா பண்ணாங்க? சுத்தியில் எடுத்து ஓங்கி பூட்டை உடைச்சான். அப்போ பூட்டு சொன்னிச்சு, காணா போட்டவனுக்கும் தண்டனை கிடையாது, பூட்டிட்டு எங்கேயோ கிடக்கிற சாவிக்கும் தண்டனை கிடையாது, கடமையை சரியாக செய்த பூட்டுக்கு தாண்டா தண்டனை கொடுத்துருக்காங்கன்று. கடமையை சரியாக செய்த என் தலைவர் என்று தோற்றிருக்கலாம். அப்படி தோற்ற என் தலைவன் பண்பட்டு நாளை இதே தமிழகத்தை மீண்டும் ஆழ்வார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஒரு கல்யாண வீட்டில் வாழை மரம் கட்டியிருப்பாங்க. 3 நாளைக்கு அந்த வாழை மரம் ஜேன்னு இருக்கான். கல்யாண வீடு முடிஞ்சோடனே வாழை மரம் கீழே கிடக்கும். பயில ரயில் வண்டி விளையாடுவேன், வாழைக்காயெல்லாம் பிச்சுட்டு போயிடுவாங்க, குப்பையில் கிடக்கும் வாழை மரம். ஆனால் ஒரு கட்டிடத்தை கட்ட பயன்படுத்துகின்ற சாரத்தை பார்க்கின்ற சவுக்கு மரம், கட்டிடம் கட்டியவுடன் மீண்டும் லாரியில் அதை ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னொரு கட்டிடம் கட்டுவதற்கு அந்த சவுக்கு மரம் மீண்டும் போய் கொண்டிருக்கும். இன்றைக்கி கல்யாண வீட்டில் கட்டப்பட்ட வாழை மரம் போல் இந்த தாவேக ஆட்சி. ஆனால் மக்களுக்கு தொடர்ந்து உழைக்கும் சவுக்கு மரம் போன்ற எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த கட்சி தொண்டர்களை எங்கள் கழகத்திடமிருந்து யாரும் பிரிக்க முடியாது. நம்ம சப்ஜெக்டை வைகோ பற்றி தான். அவன் தான் நமக்கு முதல் எதிரி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அறிவாலயத்தை கைப்பற்றுவேன், கொடியை மாற்றுவேன்னு சொல்லி பெரிய ஊர்வலம் வந்தது. நான் பகுதி செயலாளர், காரம்பாக்கம் முன்னாள் தலைவர் அன்பழகன், புனிதன், இவங்களும் சேர்ந்து வழி மறைக்கி ஒருத்தர் அடிச்சுக்கணும். எந்த இடத்துல இப்போ அண்ணா சிலை இருக்குதுல்ல, அந்த இடத்துல தான் இவ்வளோ வேலை நடந்தது. 90 நாள் பொறுத்து உடனே கேவியட் போட்டு அவருடைய அறிவாலயத்தை கைப்பற்றுவேன்னு சொன்னார். அதனால் அவரால் முடியல. கேவியட் போட்டதும் ஸ்டேஷன், தேர்தல் அதிகாரி ஸ்டேஷன், ஒரு பிராமினா இருந்தாலும் உன் புக்கையும் எடுத்துன்னு வா, என் புக்கையும் எடுத்துன்னு வா, யார் உண்மையான உண்மையான திமுக யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் தலைமையிலான கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் அங்கீகரிக்கப்பட்ட கழகம். இப்போ கணபதி ஓட்டு கேட்க போனால் கூட ஒரு தெருவாக ஓட்டு கேட்கணும், வீடு வீடாகவே ஓட்டு கேட்கணும். இவர் நல்லவர், வல்லவர், இப்போ 4 தெரிஞ்சவர்னு சொல்லி ஓட்டு கேட்கணும். இது எம்பிக்களுக்கு அந்த வேலையே கிடையாது. 78லிருந்து 4 பீரியட் வைகோவுக்கு இந்த இதை கொடுத்தாங்க. வீராதி வீரன் இல்லை, சூராதி சூரன் இல்லை. லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்கும்போது வைகோ நாங்கள் இட்டு வரோம். அப்புறம் வைகோபால் சாமி இல்லை, இப்போ தான் வைகோ அண்ணா நகர்லேருந்து இட்டுன்னு வரோம். ரத்தனவேல் பாண்டியன் ஒரு திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் இருந்தார். அப்புறம் நீதிமன்றத்தில் பெரிய பொறுப்பில் இருந்தார். அவர் வீட்டிலேருந்து இட்டுன்னு வரோம். அப்போ லோக்கல் பாடியில் ஆலப்பாக்கம் வழியாக வரோம். வரும்போது யார் செயலாளர்ன்னாரு. என்னத்துங்கன்னு. யாருண்ணா? நான் தாங்க செயலாளர்ன்னு. உடனே அவர் என்ன கேட்டார், என் வெயிட்டு தெரியுமான்னாரு. உங்கள் வெயிட் எனக்கு தெரியாதுங்கண்ணே. எந்த வெயிட்டு கேட்குறீங்கன்னு. உடல் வெயிட்டன்னு. இல்லை நான் பேசுகிறேன்னா ஊரே அலறன்னாரு.
சரி பரவாயில்லைங்க, எங்கள் வெயிட் உங்களுக்கு தெரியுமாண்ணா? நானும் மொய்தீன் ஒரு பாய் இந்த இறந்துட்டார், அவர் மருமம் வந்து இருக்கார் பாண்டிய, 3 பேரும் வண்டியில் வரும்போது எங்கள் வெயிட் உங்களுக்கு தெரியுமாங்கன்னு தட்டினவன ஆளை பார்க்காம வந்து சேரங்காணும். அதோட கிட்ட வரும்போது எம்ஜிஆர் மன்றம் எங்கன்னா இருக்குதான்னு கேட்குறேன். இப்போ இது வீராதி வீரம் தெரியுமா அவர்? அப்பேற்பட்ட ஆள் இன்றைக்கி நம்மளை அவர் அசிங்கப்படுத்திக்கினார். அதாவது கள்ளத்தோணியில் போனவர் ராஜீவ்காந்தி, டோன்ட் ரன் ராஜீவ்காந்தின்னு சொன்னவர் தான் இன்றைக்கி வீரெல்லாம் போய் வட்டமாக போயிட்டார். அவங்க வீட்டுக்கு வரணும், இவங்கெல்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டான்னு அறிமுகப்படுத்திக்குவார். அப்பேற்பட்ட தலைவர்களே இருக்கிற நேரத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனமா தொட்டு கூட பார்க்க முடியாது, அசைக்க கூட பார்க்க முடியாது. நாங்கள்லாம் எந்த பதவி வராத கலைஞர் பின்னால் சுற்றலை. 13 ஆண்டு காலம் அவர் பின்னால் சுற்றுறேன்னா பதவி வர என்ன சுற்றணும், எந்த பதவியும் எதிர்பார்த்து வரல. கலைஞர் தான் இன்றைக்கு பெரிய ஆளுமை. அந்த குடும்பத்தை தவிர வேறு யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.